நம்மளோட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போமா. காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே வாத்து ஏரியாவை க்ளீன் பண்ணுறோம். இங்கே நம்ம கோகோ பீட் போட்டு வைக்காதனால வாத்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம். இந்த ஏரியாவை இப்படி பார்க்கும்போது நம்ம ராமசோமு ஞாபகம் தான் வருது. ஃபர்ஸ்ட் அவங்களே இங்கே வச்சு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம். வாத்து வேலை முடிஞ்ச உடனே நம்ம லவ் பேர்ட்ஸுக்குலாம் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு செர்லாக் கலக்கிற மாதிரி சுடுதண்ணில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம இந்த கோழி குஞ்சு சீரிஸ் ஆரம்பிச்ச உடனே மற்ற எல்லாருக்கும் டே 1 டே 2 மெயின்டைன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோம். அதனால இவங்களுக்குலாம் எத்தனை வயசாகுதுன்னே மறந்து போச்சு. பேசாமல் இந்த சீரிஸ்க்கு பதிலாக டெய்லி vlogs மாதிரி போட்டலாமான்னு யோசிக்கிறேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை ஒரே வீடியோவில் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். இவங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் வேலை முடிஞ்ச உடனே நம்ம இவங்களே இந்த குட்டி கூண்டுல இருந்து பெரிய கூண்டுக்கு ப்ரோமோட் பண்றோம். இவனுங்க பெரிய கூண்டுல இருக்க அழகை ரசிச்சுட்டு ரியோக்கு பேப்பரும் மாத்தி புதுசா சீடும் வைக்கிறோம். நம்ம ரியோக்கு ஆப்பிள் வச்சா நல்லா கிளீனா சாப்பிடுறான். அதுக்கு பதிலாக கொய்யா பழம் வச்சா ஃபுல்லா பிச்சு வீசிடுறான். நம்ம ராமசோமு ஏரியால போட்டு வச்சிருந்த பார்ட்டிஷன்ல உள்பக்கம் இருக்க கோகோ பீட்லாம் ரொம்ப பழசாயிருச்சு. அது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இந்த கூண்டோட சேவை இப்போதைக்கு தேவையில்லாதனால ஃபுல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சாச்சு. இந்த பழைய கோகோ பீட் எல்லாத்தையும் நல்லா க்ளீனா அள்ளி குப்பையில போட்டுட்டு புது கோகோ பீட்டை போடுறது நேரம் இப்போ வந்துருச்சு. பக்கத்துல முட்டு கொடுக்குறதுக்காக வச்சிருந்த கட்டை எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்போ புது ஏரியால நம்ம ராமசோமையை விட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கோழி பண்ணைக்கு வந்தாச்சு. இந்த காலி பண்ண போற கோழி பண்ணைய சாப்பாடுலாம் கரெக்டா இருக்கா, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணிட்டு இந்த கோழிங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தோம். நேற்று வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். இதை இடமாத்த போறோமா இல்ல விற்க போறோமான்ற குழப்பத்தில் நம்ம இருந்தோம். பார்க்காதவங்க கீழே லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. இன்னைக்கு டே 10 ஆஃப் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்க போறோம். ஆனா இதுல பாதி கோழி விற்கிற ஐடியால தான் இருக்கும். யாருக்காவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கடையில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வியாபாரத்தை பார்த்துட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் லஞ்ச் டைம் ஆனவனே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கீழே விட்டு அந்த ஆடு நின்றுட்டு அதுக்கு பாலக்கீரை வாங்கி போட்டோம். இந்த ஆடுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு ஒரு ஆசை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவனோட விளையாட முடிச்சுட்டு மேலே போய் பார்த்தா லவ் பேர்ட்ஸுக்கும் சாப்பாடு டைம் வந்துருச்சு. நம்ம வேம்பில் எவ்வளோ அழகா பறந்து வரான் பாருங்க. சே, இவனை போய் விற்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையாவே இவனை வித்திருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். நம்ம ஒரு நாளோட ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணலாமா வேணாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்றோன்றத ஒரே குட்டி வீடியோவில் டக்குன்னு போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.